அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பேட்டர்ன் மாற்றிருக்கானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு ஒரு 10 டாப்பிக்காகவும் ரீசனிங்கில் ஒரு 5 டாப்பிக்கையும் கொடுத்துருப்பானுங்க. மேக்ஸ்லேருந்து 15 கொஸ்டின்ஸும் ரீசனிங்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்படி கொடுத்துருக்கானுங்க. அந்த மேக்ஸில் டாபிக் பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம்னு பிரித்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ இந்த மாணவர்கள் நம்ம நிறைய சிரமப்படக்கூடிய கேள்விகள் ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏரியா அப்படின்னா 2D அப்படின்னு சொல்லுவோம், வால்யூம் அப்படின்னா 3Dன்னு சொல்லுவோம். இந்த ஏரியான்றது எப்படி சார் படிக்கணும்னா, முதல்ல டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத கவர் பண்ணிடணுங்க. ஓகேவா? டெக்ஸ்ட் புக்கில் எங்கே சார் இருக்குன்னா 6th புக்கில் பேசிக்காக சதுரம், செவ்வகம், முக்கோணம்னு இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 7th புக்கில் 2 இடத்துல ஒரு டேர்மில் வட்டம் தொடர்பாகும், இன்னொரு டேர்மில் இணைகரம், சாய் சதுரம், சரிவகம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் வந்துடணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ஒன்று விடாமல் நீங்கள் பார்த்தா தான் எக்ஸாமில் அந்த ஒரு கேள்வி தப்பு பண்ண யாரும் போட முடியாத அந்த ஒரு கேள்வி நீங்கள் கரெக்டாக போட முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சதுரம்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. டிஎன்பிசியில் 2011லிருந்து 2024 வரை சதுரம் தொடர்பான அனைத்து கொஸ்டின்ஸையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. 50 கொஸ்டின்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், தெளிவாக படிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நல்லா கற்றுக்குங்க. இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா முதல்ல ஈஸியான டாப்பிக்லாம் முதல்ல முடிச்சிருங்க. இந்த ஏரியான் வால்யூமில் எத்தனை கேள்வி சார் வரும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 2 கேள்வி வரலாம், அதிகபட்சமாக 4 கேள்விகள் வரலாம். ஒரு வாட்டி 3 கேள்வி கூட கேட்டுருந்தானுங்க, 2 கேள்வியும் வரலாம், என்ன எத்தனை வரலாம் பார்த்துங்க. அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு நல்லதுங்க. ஓகேவா? இந்த என்னென்ன மாடல்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு பார்த்துக்குங்க. நான் இன்னைக்கு சதுரம், செவ்வகம், வட்டம், ஓகேவா, இதெல்லாம் தனித்தனியாக பார்க்கலாம். மீதி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பார்த்துக்கலாம். இந்த இணைகரம், சாய் சதுரம், சரிவகம் எல்லாம் இந்த நாற்கரம்ன்ற கான்செப்டில் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துங்க. 2011லேருந்து 24 வரைக்கும் ஃபுல்லாக சதுரமும் கனசதுரம், ஸ்கொயர் அண்ட் கியூபிக் இது தொடர்பான மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். இங்கே நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4க்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு சார். ஆல்ரெடி 4 பேட்ச் போயிட்டுருக்கு. அடுத்த பேட்ச் மார்ச் 15ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ யாராவது விருப்பம் அப்படின்னா இப்போ போகிற பேட்சில் கூட சேரலாம். ஆனால் ஒரு 9 டெஸ்ட்டு கிட்ட போயிடுச்சு. டெய்லி டெஸ்ட்டு மொத்தம் 100 டெஸ்ட்டு இருக்கும். 500 தான். மொத்தம் A to Z மொத்தமே கவர் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் வெளியே போய் தேட வேண்டியதாக இருக்காது, பார்த்துக்குங்க. ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா? இங்கே பாருங்கள். சரி, முதல்ல சதுரம்னா என்ன, அது சம்மந்தமான ஃபார்முலாஸ்லாம் முதல்ல சொல்லிடுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போது நல்லா கவனிங்க. ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம், சதுரம். இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். சதுரம் அப்படின்னா 4 பக்கங்கள் சமமாக இருக்கும். 4 பக்கங்கள் சமம்னா 4 கோணங்களும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இந்த சதுரத்துடைய பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4A. இதோடைய பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா A². இதோட மூலைவிட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், A√3. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 3 விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. சுற்றளவு பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றி வரது 4Aன்னு சொல்லுவோம். பரப்பு வந்து A²ன்னு சொல்லுவோம். மூலைவிட்டம் டயகனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மூலைவிட்டத்தை வந்து D அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல இது பண்ணுவோம், அதுக்கு கனச்செவ்வகத்து தான் அது வரும். மூலைவிட்டத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், D அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, இதுதான் மூலைவிட்டம் D. ஓகேவா? இந்த Dக்கும் Aவுக்கும் உள்ள ரேஷியோ நல்லா கற்றுக்கணும் சார். இதுதான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கானுங்க. என்னென்னா, இது ஒரு பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணோம்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு மாணவர் வந்து யூடியூப்பில் கூட கேட்டுருந்தார், சார் பிதாகரஸ் தேற்றத்தை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மிகப்பெரிய பக்கம், அதோட வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ D² = 2A². இந்த ஒரு கான்செப்டை மட்டும் நல்லா கற்றுக்குங்க சார். D² = 2A². அதனால் பார்த்துக்குங்க. Dன்றது நம்ம மூளை விட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ D² அப்படின்னா என்ன, 2A² அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த 3 விஷயத்தை கற்றுக்குங்க. சுற்றளவு, பரப்பளவு, மூலைவிட்டம். அடுத்தது கியூபாய்டு, கனசதுரம். அதானே? இங்கே பாருங்கள், கியூபாய்டில் கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். கியூபாய்டுனா கனச்செவ்வகம் போயிடும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கவனிங்க. இதோடைய பக்கம் வந்து A அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும், 6 பக்கங்கள் இருக்கும். மொத்தம் எத்தனை பக்கங்கள், 6 பக்கங்கள் இருக்கும் இதுக்கு. ஓகேவா? இதோடைய பக்கப்பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4A². 4A². அடுத்தது மொத்த பரப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6A². இதோடைய கன அளவு வால்யூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன அளவு A³ அப்படின்னு சொல்லுவோம். இதோட மூலைவிட்டம், கனசதுரத்துடைய
மூலை விட்டம் என்ன அப்படின்னு கேட்டால் இதுக்கு தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா A√3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 விஷயத்தையும் இந்த 4 விஷயத்தையும் நல்லா கற்றுக்குங்க. இது சதுரம் 2Dயில் சொல்லுவோம், இது 3Dயில் அப்படின்னு சொல்லுவோம். 3Dனா முப்பரிமாணம், கன சதுரம், கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபார்முலாவுக்கு போகிறோம், கொஸ்டின்ஸ் போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கிறதெனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஓகேவா? ஒரு சதுரத்துடைய பக்கம் 20% அதிகரிக்கிறதுனில் பரப்பு கண்டிப்பாக அதிகரிக்குதுன்னா இது மாதிரி சதவீதத்தில் கொடுத்தா எப்படி போடணும்னா 2x + x²/100 இந்த ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சு போச்சு. அதிகரிக்கிறதுனா சென்டரா ப்ளஸ் போடணும், குறையுதுன்னா சென்டரா மைனஸ்னு போடணும். இங்கே பாருங்கள், 2 × 20 + 20 × 20/100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? 2 20 40, ஒரு 2 2 4, அப்போ டோட்டலாக எவ்வளோ? 44% அதிகரிக்கும். எங்கே? டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? ஸோ குறையுதுன்னா சென்டரா மைனஸ் வரும், பார்த்துக்குங்க. அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்கள். 882 cm² பரப்பு கொண்ட ஒரு சதுரத்தின் மூலைவிட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. டயகனல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ சதுரத்துடைய பரப்பு என்னென்ன? A² = 882 அதானே? சரிங்க, இதுங்களாம் ஸ்கொயர் ரூட்லாம் எடுத்து கிடைக்கு, நான் சொல்கிற மாதிரி போடுங்க. இங்கே பாருங்கள், மூலைவிட்டம்னு அளவுன்னு கேட்குறேன். மூலைவிட்டம் சரி, பக்கத்துக்கும் மூலைவிட்டத்துக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? D² = 2A² கான்செப்ட் இருக்கா? தெரியும் இல்லையா? முதல்ல சொன்னேன் இல்லையா, சதுரத்துடைய மூலைவிட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா D² = 2A². இந்த ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்குங்க. இங்கே பாருங்கள், D² = 2 டைம்ஸ் ஆஃப் A² வேல்யூனா இங்கே 882 882. அப்போது D² = 2. இதுலேருந்து ஒரு 2 வெளியே எடுக்கிறேன். 2 வெளியே என்ன வரும்? 4 2 8, 4 2 8, ஓ 2 2. ஏன்னா இங்கே லெஃப்ட்டில் ஸ்கொயர் இருக்குது, 2 வரத்தால் இன்னும் 2 பிரிச்சுக்கிறேன். இப்போ மூளை விட்டு ஸ்கொயர் ரூட் எடுங்க, ரெண்டுத்துக்கும் 2 2 பெருக்கணும் 4, 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2, 441. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 21. ஏன்னா 20 20 400, 21 21, 441. இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, 42. எங்கே இருக்குது பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அதனால் இந்த D² = 2A² கான்செப்டை நல்லா கற்றுக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது மூணாவது கொஸ்டின்ஸ். ஒரு சதுரத்தின் மூலைவிட்டம் = 20 சென்டிமீட்டர். நான் என்ன சொன்னேன்? சதுரத்துடைய மூலைவிட்டம் ஃபார்முலா எழுதிக்கலாமா? D² = 2A². இங்கே டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? D = எவ்வளோ? 20. என்ன கேட்குறாங்க? சுற்றளவுன்னு கேட்குறாங்க, பெரிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஏவோட வேல்யூ தெரிஞ்சால் தானே போட முடியும். சரி, நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? நல்லா கவனிங்க. D = 20. ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணோம்னா D² = 20 × 20. D² வேல்யூ என்ன? 2A². எங்கே அதை சொன்ன பாருங்க ஃபார்முலா. 2A² = 20 × 20. ஓ 2 2, 2 20. அப்போ என்ன ஒரு 10 20 பேருனா 200. அப்போ 2 × 100ன்னு போடலாம். புரியுதாங்க? 2 20 200, 200 2 × 100ன்னு போடுறோம். ஏன்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஏவோட வேல்யூ இது ரெண்டுக்கும் ஸ்கொயர் 10க்கு எடுத்துக்கலாம். அதாவது 100க்கு எடுத்தால் 10ன்னு மாறும், 2க்கு எடுக்க முடியாது, அதனால் √2ன்னு போடுறோம். ஸோ பக்கம் நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ சுற்றளவு பெரிமீட்டர் அப்படின்னா என்னென்னா 4A. 4 × 10 √2. அப்போ என்ன ஒரு 4 10 40. 40 √2 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஷின்ஸ்லாம் கற்றுக்குங்க. சதுரம் தொடர்பானது மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், பாருங்கள். அடுத்தது, ஒரு சதுரத்தின் பரப்பளவு 169 சென்டிமீட்டர். அதன் பரப்பு 69% அதிகரிக்கப்படுமாயின் சதுரத்துடைய பக்கம் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? இப்போ பாருங்கள், பரப்பு 69% அதிகரிச்சிருக்குன்னா பக்கம் எவ்வளோ அதிகரிச்சிருக்கும்? அப்போ நார்மலாக 100ன்னு இருந்தால் பரப்பு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 69. அப்போ 169ன்னு இருக்கும். இங்கே பரப்பு அப்படின்னாலே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், கன அளவுனா கியூப் ரூட் எடுக்கணும். அவ்வளோதாங்க. பரப்புனா ரெண்டுத்தையும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 10க்கு அடுத்து இது 13. புரியுதாங்க? இப்போ அதிகரிப்பு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன், நல்லா கவனிங்க. சதவீதம் நம்மளுக்கு வேணும்னா 10லேருந்து 3 எவ்வளோ? 3 தானே அதிகரிச்சிருக்கு, 3 மேலே போடுறேன், ஆரம்ப கீழே போடுறேன், × 100. ஒரு 0 ஒரு 0, 10
30%. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாடலில் டேட்டா மாற்றி என்ன கேள்வி கேட்டாலும் இது மாதிரி போட்டு போயிட்டே இருக்கலாம். பார்த்துக்குங்க. ஓகேவா? அது எதுக்கு சார் இந்த பரப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்ல. பரப்பு 69% அதிகரிச்சுன்னா பக்கம் எவ்வளோ அதிகரிச்சிருக்கும்? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? பக்கம் அதிகரித்தா பரப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிக்குன்னு ஒரு கேள்வி போட்டோம் பாருங்க. அதுக்கு ஆப்போசிட் தான் இது. புரியுதா இல்லையா? ஸோ அது கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், 2x + x² = போடுவோம். அதானே பக்கம் அதிகரித்தா பரப்பு எவ்வளோ அதிகரிக்கும் சதவீதத்தில். பட் இது ஆப்போசிட்டில் கேட்கும்போது இது மாதிரி கற்றுக்குங்க. ஸோ நம்மளை குழப்பறதுக்காக இந்த பரப்பு கொடுத்துக்கிறானுங்க, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். இந்த கேள்வி இப்போ தான் பார்த்துருப்போம். நான் 42ன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட கேள்வி. ரைட். அடுத்தது ஒரு சதுரத்தின் பரப்பிற்கும், நல்லா கவனிங்க, ஒரு சதுரம் இருக்குது. ஒரு சதுரத்துடைய பரப்பிற்கும் அதன் மூலைவிட்டம் வழியாக வரையப்படும் சதுரத்திற்கும், இங்கே மூலைவிட்டம் என்ன? இங்கே பாருங்கள். இந்த மூலைவிட்டத்தை ஒரு பக்கமாக வரைஞ்சி ஒரு சதுரத்தை வரைகிறேன். நல்லா கவனிங்க. இது சதுரம், இதுக்கு a². இந்த மூலைவிட்டம் வழியாக வரைய, மூலைவிட்டம்னா டியா? இந்த சின்ன சதுரத்துக்கு டி தானே இது. அப்போது அதை ஒரு பக்கமாக நினச்சோம்னா அது d² மாறும் இல்லையா? நல்லா கவனிங்க. இது பாருங்கள். இது ஒரு மூலைவிட்டம். இந்த மூலைவிட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு சதுரம் வரைகிறேன் அப்படின்னா அது d². நமக்கு தெரியும் a², d² 2a² அப்படின்னு போடலாமா? நமக்கு தெரியும் இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது நல்லா படிச்சுக்கோங்க. d² = 2a². பிதாகரத்தை யூஸ் பண்ணி போட்டோம் இல்லையா? அது இப்போ ரெண்டு பக்கம் a² கேன்சல் பண்ணுங்கள். 1:2 எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். ஒரு சதுரத்தின் பக்கம் 4 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது அதன் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறதெனில் அந்த சதுரத்தின் பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. a - x² / 2x. புரியுதாங்க? a - x² / 2x. அவ்வளோதாங்க. ஏ என்ன? ஏரியா 60. எக்ஸ்னா எவ்வளோ? 4. 4² பண்ணோம்னா 16. கீழே 2x என்ன? 2 × 4 8. 60ல் 16 போச்சுன்னா எவ்வளோ? இங்கே பாருங்கள். 60ல் 16 போச்சுன்னா 10ல் இது 5ஆக மாறும், இது 10ன்னு மாறும். 10ல் 6 போச்சுன்னா 4. இது எவ்வளோ? 4. அப்போ ஆன்சர் என்னென்னா 44/8. இதனால் கேன்சல் பண்ணலாமா? 2 நாள் இங்கே பாருங்கள். 11 நாள் 44, 2 நாள் 8. 11ல் 2 பாதி எவ்வளோ? 5.5. அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ 5.5. ஏன்னா 11ல் பாதி 5.5 சென்டிமீட்டர். ஓகேவா? கற்றுக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். ஒரு சதுரத்தின் பக்கங்களை தொட்டு செல்லும். இந்த கேள்வி 2 முறை இது வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருப்பானுங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு சதுரம் இருக்குது. ஒரு சதுரத்தின் பக்கங்களை தொட்டு செல்லும் உள்வட்டம். இந்த பக்கங்களை தொட்டுற மாதிரி உள்வட்டம்னு வரைகிறேன். அடுத்தது முனைப்புள்ளிகள் வழியே செல்லும் வெளிவட்டம். இந்த சதுரத்துடைய முனைப்புள்ளிகள் வழியே செல்லும் ஒரு வெளிவட்டம். ஓகேவா? ஸோ 2 வெளிவட்டங்கள் பரப்பு என்ன? அப்போ உள்ள ஒரு வட்டங்குது, அந்த வட்டத்துடைய பரப்புக்கும் வெளியே இருக்கிற வட்டத்துடைய பரப்புக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா தனித்தனியாக போகிறோம் பாருங்களேன். உள்வட்டம் அப்படின்னா என்ன? உள்ளே டச் பண்ணுற மாதிரி இருக்குது அதுதானே. அப்போ உள்வட்டத்துடைய விட்டம் என்ன? இந்த சதுரத்துடைய பக்கம் தான் அதுதானே. அதனால் உள்வட்டத்துடைய ஆரம் சொன்னாலும் சரி தான், விட்டம் சொன்னாலும் ஒன்று தான். அது வந்து இந்த சதுரத்துடைய பக்கமாக எடுத்துக்கலாம். அப்போது பரப்புன்னு கேட்டால ஸ்கொயர் அப்படின்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். வெளிவட்டத்தை டச் பண்ணுற மாதிரி போடுறேன். இது பார்த்தீங்கன்னா இதோட விட்டம் என்னென்னா இந்த சதுரத்துடைய மூளை விட்டம் தான் விட்டமாக வரும் பாருங்கள். நல்லா கவனிங்க. அப்போ இது என்ன? வெளிவட்டத்துடைய பரப்பு என்ன? d². புரியுதாங்க? இந்த a²னா உள்ளகிற வட்டம், இந்த சதுரத்துக்கு இதே பக்கமாக தான் இந்த ஆரம் அமையும், விட்டம் அமையும்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வெளியிகிற வட்டம் பார்த்தீங்கன்னா மூளை விட்டத்தில் அந்த சதுரத்தில் மூளை விட்டம் வரேன்னா வெளியிகிற வட்டத்துக்கு விட்டமாக மாறுது பாருங்கள். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? a². d² எப்படி போடலாம்? 2a². a² கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1:2 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. இந்த நிறைய பேர் பெரிய கணக்கெல்லாம் போட்டு காட்டுறாங்க சார். அதனால் நம்மவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கற்றுக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு சதுரத்துடைய பரப்பளவு ½ ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏக்கர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,000 மீட்டர்² தான் ஒரு ஏக்கர். ஓகேவா? இப்போ ½ ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சதுரத்தில் மூளை விட்டம்னு கேட்குறாங்க. சதுரத்துடைய பரப்பு ஃபார்முலா என்னென்னா a² = 1/2 ஏக்கர் இன்ட்டு நான் என்ன பண்ணுறேன் 10,000ன்னு போடுறேன் சார். ஓகேவா? 4 2 2 I 2 10. அப்போ a² வேல்யூ
ஸோ 5000 கிடைக்கும். இது ஸ்கொயர் ரூட்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தால் பெரிய கணக்காக போகும். நமக்கு என்ன தேவை? மூலைவிட்டம். சரி, நமக்கு தெரிஞ்ச மூலைவிட்டத்துக்கு சதுர பக்கத்துக்கும் இல்லை தொடர்பு என்ன? டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன? 5000. இதோ இருக்கு பாருங்கள் லெஃப்ட்டில். ஓகேவா? அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 5 10 10 எத்தனை 0? 3 0. அவ்வளோதாங்க. அப்போ 10000மா? டி ஸ்கொயர் 10000னா டியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 0 ஸ்கொயர் எடுத்தால் 2 0 100ன்னு கிடைக்குங்க. டியோட வேல்யூ என்ன? 100. எங்கே இருக்குது பாருங்கள். பி தான் சரியான ஆன்சர், 100 மீட்டர். ஓகேவா? நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது, ஏ பக்கம் கொண்ட ஒரு சதுரத்தின் பரப்பளவிற்கும், சதுரத்தை பரப்புன்னா ஏ ஸ்கொயர். அடுத்து ஏ பக்கம் கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு, சமபக்க முக்கோணம் ஏ ஏ ஏ சமபக்க முக்கோணத்தில் பரப்பு என்னென்னா √3/4 ஏ ஸ்கொயர். இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ என்னென்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயருக்கு இங்கே என்ன இருக்குது? √3 ஏ ஸ்கொயர் பை 4. ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 1ன்னு வரும். இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4:√3 எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி சதுரம் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடுத்தடுத்து கண்டினியூவாக செவ்வகம், முக்கோணம், வட்டம், இது மாதிரி ஒரு 5 வகையான டாப்பிக்கில் நம்ம பிரித்து பார்ப்போம். பார்த்துக்குங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ஏரியாங்க. ஸோ மற்ற டாபிக் மாதிரி ரொம்ப சின்னதாலாம் இருக்காது, பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு கனசதுரத்தின் பக்கம் நல்லா கவனிக்கணும். கனசதுரம் கியூபிக் தான் கொடுத்துருக்காங்க. பக்கம் 50% உயர்த்தப்பட்டால் மொத்த பரப்பில், நல்லா கவனிங்க, பரப்புன்னு வந்தாலே அந்த ஃபார்முலா போடாது. மொத்த பரப்பு, பக்க பரப்பு, புறப்பரப்பு, வெளிப்பரப்பு, பரப்புன்னு வந்தாலே என்ன ஃபார்முலா? 2x + x²/100. இந்த ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. 2 இன்ட்டு எவ்வளோ? 50 சொல்கிறாங்க. 50 + 50 × 50 டிவைட் 100. 2 50 100ஆ? 100 + இங்கே பாருங்கள், 2 0 2 0 5 25ஆ? 25. அப்போ 125% எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துங்க சார். ஓகேவா? நல்லா புரியுதுங்களா? அதனால் நல்லா கற்றுக்குங்க. அடுத்தது, ஒரு சதுரத்துடைய மூலை விட்டம் அதுதானே, ஒரு சதுரத்துடைய மூலை விட்டம் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் சார், முன்னாடி போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. 40√2 வரும் இல்லையா, அது. அடுத்தது, 2 சதுரங்களின் மூலை விட்டங்களின் விகிதம் 2:5 எனில் பரப்புகளின் விகிதம் என்ன? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு சதுரத்தில் பக்கம் A:B அப்படின்னு இருந்தாலும் மூலை விட்டத்தோட விகிதம் என்ன வரும்னா அதே A:B தான் சொல்லணும். சுற்றளவுன்னு கேட்டாலும் அதே A:B தான் சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மூணுமே எல்லாம் ஒன்று தான். பக்கத்தோட ரேஷியோ கொடுத்துட்டு மூலை விட்டம் எதுனா இங்கே பாருங்கள், மூலை விட்டம் டயகனலோட ரேஷியோ கேட்டாலும் அதே ரேஷியோ தான் சொல்லணும். சுற்றளவுன்னு கேட்டாலும் அதே ரேஷியோன்னு சொல்லணும். பரப்புன்னு கேட்டால் ஸ்கொயர் பண்ணிக்கணும். கனளவுன்னு கேட்டால் கியூப் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், அப்போ மூலை விட்டங்களின் விகிதம் 2:5னா பக்கங்களின் விகிதம் என்ன? அதே 2:5 தான் சொல்லணும். என்ன சொன்னேன், இது மூணும் ஒன்று தான். பக்கம்னு கேட்டாலும் மூலை விட்டம்னு கேட்டாலும் சுற்றளவுன்னு கேட்டாலும் எல்லாம் ஒன்று தான் சொல்லணும். பரப்புனா சொல்லணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4, 5 ஸ்கொயர் 25, 4 25. சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. புரியுதுங்க? ஸோ பரப்பில் புறப்பரப்பு, மொத்த பரப்பு, வலைப்பரப்பு, வெளிப்பரப்பு, பரப்புன்னு வந்தாலே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. கனளவுன்னு கேட்டால் கியூப் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த 3ல் மாற்றி மாற்றி எது கேட்டாலும் ஓகேவா? ஸோ எல்லாம் ஈக்குவல் தான், பார்த்துக்குங்க. அடுத்தது, நல்லா கவனிங்க. 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், டாட் 24 சென்டிமீட்டர் ஓகேவா ஆகியவற்றை முறையே பக்கங்களாக கொண்ட 14 கனசதுரங்களில் மொத்த பரப்பு காண்க. 11லேருந்து 24 வரைக்கும், தட் மீன் 11 ஸ்கொயர். பரப்புனா ஸ்கொயர் இல்லையா? 12 ஸ்கொயர் டாட் ப்ளஸ் 24 ஸ்கொயர். இது என்ன? இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா போட்டால் முடிஞ்சு போச்சா? என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். n × n+1 × 2n+1/6 ஃபார்முலாவில் போடணும். இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1லேருந்து 24 வரைக்கும் போடணும். இங்கே பாருங்கள், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் டாட் ப்ளஸ் 24 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஏன்னா இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்டார்டிங்கில் 1 வந்தால் மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதனால் நான் மாற்றுறேன். 11க்கு முன்னாடி என்ன இருக்கும்? டாட் ப்ளஸ் 10 ஸ்கொயர். அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா போடலாமா? இங்கே பாருங்கள்,
24 இன்ட்டு 25 இரண்டுத்தையும் கூட்டம் 49. அதான் 2n+1 வரும். கீழே ஒரு 6 மைனஸ் 10 இன்ட்டு 11 இன்ட்டு 21 டிவைட் 6. இதை சுருக்குங்க. 1 6 6 4 6 24 4 25 100 100 இது பிறகுன்னா 4900 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 2 3 6 7 3 21 2 2 2 10 ஐயே 35 35 11ல் பெருக்குங்க. 5 5 3 8 385 கழிங்க. 385 கழிச்சோம்னா உங்களுக்கு 4 5 1 5ன்னு ஆன்சர் கிடச்சிடும். எங்கே இருக்குது 4 5 1 5? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்க, ஒரு சதுரத்தின் மூலைவிட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் பக்க அளவு காண்க அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தெரியும் டியோட வேல்யூ 10ன்னு கொடுத்துட்டான். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a². அப்போ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ண 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் எவ்வளோ? 100. அப்போ இந்த 100ன்னு போடலாமா? 2a² ஈக்குவல் டு 100. 2 2 52 100. அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன? 50. இந்த 50 எப்படி பிரிக்கலாம்னா 25 இன்ட்டு 2 பிரிக்கிறேன். ஏன்னா ஒரு நம்பர் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இன்ட்டு 2 25 ரூட் எடுக்கலாம். ஆனால் 2க்கு எடுக்க முடியாது இல்லையா? 5 ரூட் 2 ஆன்சர். எங்கே இருக்குது 5 ரூட் 2? பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்தது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இன்னும் டவுட் இருக்கும். ஒரு சதுரம் ஒரு செவ்வகத்தின் பரப்புகள் சமம், அவற்றின் சுற்றளவுகள் P1 P2 எனில் இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு சதுரம்னு எடுத்துக்கிட்டேன், ஒரு செவ்வகம் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுத்துடைய பரப்புகள் சமம். பரப்பு சமமாக வர மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாமா? எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 10 10ன்னு எடுத்துக்கலாம். 10 10 100ஆ? ஓகேவா? இது 20 இது 5ன்னு எடுத்துக்கலாமா? இது ரெண்டுத்தையும் பெருக்கினாலும் அதே 100ஆ? நல்லா பாருங்கள். இது 10 10ன்னு எடுக்கலாம். இதோட பரப்பு a² 100ன்னு கிடைக்கும். இதுவும் L வந்து 20, B வந்து 5, ரெண்டுத்தையும் பெருக்கினா 100ன்னு வருது. அப்போ ரெண்டுத்தோட பரப்புகள் சமமா? இப்போ நான் சுற்றளவு கண்டு இது சுற்றளவு என்ன? 4a 4 இன்ட்டு 10 40ன்னு மாறுது. இதோட சுற்றளவு என்ன? இங்கே 20னா இங்கேயும் 20, இங்கே 5. அப்போ 20 40 5 10. அப்போ சுற்றளவு என்ன கிடைக்குது? இதுக்கு 50ன்னு கிடைக்குது. அப்போ ரெண்டு சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் பரப்பு சமம் வந்தால் சுற்றளவில் எது அதிகமாகுது? செவ்வகத்தானே அதிகமாகுது. அப்போ P1ன்றது சதுரம், P2ன்றது செவ்வகம்னா அப்போ P1 P2 பெருசு. எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதாங்க? அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இது மாதிரி கேள்வி வருது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ ஈக்குவலாக வர மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டுங்க அடுத்தது இந்த கேள்வி இது வரைக்கும் 2 முறை கேட்டானுங்க. 2 சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர் 32 சென்டிமீட்டர். இவ்விரு சதுரங்களின் பரப்புகளின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட 3வது சதுரத்தின் சுற்றளவு என்ன? இப்போ இங்கே ஒரு சதுரம் இருக்குது, இங்கே ஒரு சதுரம் இருக்குது. இந்த சதுரத்தோட சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4a ஈக்குவல் டு 40. ஏவோட வேல்யூ 10ன்னு வரும். அப்போ a² எவ்வளோ? 100. இங்கே வாங்க, இதோட சுற்றளவு எவ்வளோ? 4a ஈக்குவல் டு 32. ஏவோட வேல்யூ 8. a² எவ்வளோ? 64. இப்போ இந்த 100க்கும் 64க்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணுங்க. 100க்கும் 64க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தா 36ன்னு வருமா? இதுதான் 3வது சதுரம். a² ஈக்குவல் டு 36. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 6. இது 3வது சதுரம். ஏன்னா வித்தியாசத்தை அப்படின்றதால நான் கழிக்கிறேன் ரெண்டுத்தையும். 3வது சதுரத்துடைய சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவுனா என்ன? பெரிமீட்டர் 4a. 4 இன்ட்டு 6 6 தானேங்க, அதை பாருங்கள். அப்போ 4 6 24 ஆன்சருங்க. எங்கே இருக்குது பாருங்கள், டி. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ஒன்று விடாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களோட மார்க் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் கற்றுக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 4 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்திற்குள் இங்கே பாருங்கள், 4 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்திற்குள் ஒரு சதுரம் வரையப்படுகிறது. அதுதானே? அப்போ வட்டத்திற்கும் சதுரத்துக்கும் இடையே உள்ள பரப்பு என்ன? வட்டத்தோட பரப்பு என்ன? πr². அப்போது ஆரோட வேல்யூ 4. பை அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லாத்துலேயுமே பை இருக்குது. பை 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அவ்வளோதான். மைனஸ் சதுரத்துடைய பரப்பு, இந்த உள்ளே இருக்கிற சதுரத்துடைய பரப்பு கண்டுபிடிக்கணும். எதுனே?
இங்கே பாருங்கள், இந்த சதுரத்தில் பரப்புனா இந்த வட்டத்துடைய விட்டம் தான் சதுரத்துடைய மூலை விட்டம். புரியுதுங்க? இந்த வட்டத்துடைய விட்டம், வட்டத்தோட ஆரம் 4, அப்போ விட்டம் எவ்வளோ? டி ஈக்குவல் டு 8. ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணலாமா? டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. டி ஸ்கொயர் வேல்யூ என்ன? 2a ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. ஓ 2 2 32 2 64. ஏ ஸ்கொயர் 32னா ஏவோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 2 4√2 அப்படின்னு மாறும் ஏவோட வேல்யூ. இங்கே பாருங்க, அவன் என்ன கேட்குறான்? ஏவோட வேல்யூ தேவையில்லை, நம்மளுக்கு வெறும் 32 தானே, அவ்வளோதாங்க. ஸோ 16 பை மைனஸ் 32 என்ன கேட்குறான்? வட்டத்திற்கும் சதுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியின் பரப்பு. இடைப்பட்ட பகுதினா இதுலேருந்து இந்த 4 மூலையில் காரணங்களை இருக்கும் பாருங்க, அதுதான் இடைப்பட்ட பகுதியின் பரப்பு. இப்போ ஒரு வட்டம் வரைஞ்சிட்டேன், இல்லை ஒரு சதுரம் வரைஞ்சிட்டேன். இடைப்பட்ட பரப்புனா இந்த 1 2 இந்த 3 4 வருது, இதுதான் அப்போ வட்டத்துடைய பரப்பு மைனஸ் சதுரத்துடைய பரப்பு. சதுரத்துடைய பரப்பு இதை கண்டுபிடிச்சிட்டு பாருங்க, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. அப்போ அவ்வளோதாங்க ஆன்சர். 16 பை மைனஸ் 32 எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது, ஒரு சதுரமும் ஒரு சமபக்க முக்கோணமும் ஒரே சுற்றளவு கொண்டவை. சதுரத்தின் மூலைவிட்டம் 12√2 எனில் சமபக்க முக்கோணத்துடைய பரப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, ஒரு சதுரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4a கேபிட்டல் லெட்டர் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவுனா என்ன? 3a அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சதுரத்துடைய மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க 12√3. மூலைவிட்டம்னா என்ன? டி ஈக்குவல் டு 12√2. நான் என்ன பண்ணுறேன்? ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுறேன் பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்காக. இது 144 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டேன். டி ஸ்கொயர் வேல்யூ என்ன? 2a ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 இன்ட்டு 2. இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஏ ஸ்கொயர் வேல்யூ 144. ஏவோட வேல்யூ என்ன? 12. அவ்வளோதாங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. சமபக்க முக்கோணத்துடைய ஸோ ஏவோட வேல்யூ 12 தெரிஞ்சு போச்சா? இது எந்த ஏ? இது சதுரத்தில் தானே போட்டிருக்கோம். அப்போ கேபிட்டல் லெட்டர் ஏ 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது இங்கே பாருங்கள், 3a ஈக்குவல் டு 4 இன்ட்டு 12. எங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏன்னா இந்த ஏ தெரிஞ்சு போச்சுன்னா போதும் நமக்கு. சமபக்க முக்கோணத்தோட பக்கம் ஏ தானே, ஸ்மால் லெட்டர் ஏ தானே. 1 3 3 4 3 12 4 4 16. அவ்வளோதாங்க. சமபக்க முக்கோணத்துடைய ஒரு பக்கம் தெரிஞ்சு போச்சு. பரப்பு ஃபார்முலா என்ன? √3/4 ஏ ஸ்கொயர். √3/4. ஏவோட வேல்யூ 16. 16 இன்ட்டு 16. 4 4 4 4 16. 16 64. 64 √3 ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இது, பாருங்கள். டைரெக்டாக கேட்காம எப்படி கேட்குறான்றதை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, இங்கே பாருங்கள், ஒரு சதுரத்தின் பக்கத்தின் நீளத்தை 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது அதன் பரப்பு 165 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் பக்கத்தின் நீளத்தை காண்க. இது மாதிரி கேட்டால் நான் என்ன சொன்னேன்? ஏ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2x. ஏவோட வேல்யூ என்ன? 165. எக்ஸ் ஸ்கொயர்னா எவ்வளோ? 5. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. டிவைட் பக்கம் எவ்வளோ? 2x. 2 இன்ட்டு 5. அப்போ என்ன வரும்? 165ல் 25 போச்சுன்னா 140. கீழே ஒரு 2 5 10. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஆன்சர் என்ன? 14. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, இங்கே பாருங்கள். அடுத்து பாருங்கள், 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் டாட் 12 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட 8 சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதல் என்ன? 8 சதுரத்தை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் டாட் ப்ளஸ் 12 ஸ்கொயர். அப்போ முதல்ல 1லேருந்து ஆரம்பித்தா தானே அந்த ஃபார்முலா. அப்போது நல்லா கவனிங்க, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் டாட் ப்ளஸ் 12 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஃபார்முலா போடலாமா? n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 பை 6. அதானே? 2n + 1 பை 6. ஓகே, அதில் போடுங்க. என்னக்கு எவ்வளோ? 12. 12 இன்ட்டு 13 இன்ட்டு 2 கூட்டினா 25 டிவைட் 6 மைனஸ் 4 இன்ட்டு 5 இன்ட்டு 2 கூட்டினா 9 பை 6. 1 6 6 2 6 12. ஓகேவா? இதை பெருக்குங்க, மொத்தம் பெருக்குனிங்கன்னா 650ன்னு வரும். இதுங்க பாருங்கள்,
3 3 9 2 3 6 ஓ 2 2 2 4 2 6 6 5 30 30 650ல் 30 கழிங்க 620 எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? ஏ டு இசட்டுங்க சதுரம் தொடர்பான எல்லா கேள்வியுமே நம்ம பார்க்குறோம். பார்த்துக்குங்க. அடுத்தது நல்லா கவனிங்க. ஒரு சதுரத்துடைய இங்கே பாருங்கள், சதுரத்துடைய பரப்புக்கும் வட்டத்தின் பரப்பளவும் சமம். வட்டத்தின் ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் சதுரத்தின் பக்கத்தை தோராயமாக காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சதுரத்தின் பரப்பளவும் வட்டத்தின் பரப்பளவும் சமம். வட்டத்துடைய ஆரம் கொடுத்தாங்க. வட்டத்துடைய பரப்புன்னு πr ஸ்கொயர் 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 14 1 7 2 14 இதை பெருக்குனா என்ன வரும்? 44 இன்ட்டு 14 எதுனா இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க 616 வரும். இதுதான் எதுனா சதுரத்துடைய பரப்புன்றாங்க. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 616. அப்போ ஏவோட வேல்யூ 616 ரூட் எடுத்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டேன். இந்த 616 எதோட நெருக்கத்தில் இருக்குது? 625. ஏன்னா தோராயம்னு கேட்குறான் இல்லையா? 625ன்னு இருக்குது. அப்போ 625 ரூட் எத்தனை வரும்? 25. ஸோ அப்ராக்சிமேட்லி தோராயமாக. ஓகேவா? அப்போ 25 தான் சரியான ஆன்சர். நீங்கள் கேட்கலாம், சார் 616 தானே இருக்குது, ஏன் 625 எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோராயமாக 616க்கு அடுத்த வருகை என்னது? ஸ்கொயர் நம்பர் 625. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு சதுரம் வட்டத்தினுள் 4 முனைகளும் தொடுமாறு. நல்லா கவனிக்கணும். ஒரு சதுரம் வட்டத்தினுள் 4 முனைகளும் தொடுமாறு அமைந்துள்ளது. சதுரத்துடைய பரப்பு 110 எனில் அதனுள் அமைந்த சதுரத்தினுடைய பரப்பு காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வட்டத்துடைய பரப்பு கொடுத்துட்டு சதுரத்துடைய பரப்பு என்னன்னு கேள்வி கேட்குறாங்க சார். நல்லா புரியுதுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சதுரத்துடைய பரப்பு இருந்தால் நம்ம என்ன தெரியணும்? இந்த வட்டத்துடைய நல்லா கவனிங்க, இந்த சதுரத்துடைய பக்கம் தெரிஞ்சால் போதும், சதுரத்துடைய பரப்பு கண்டுபிடிச்சலாம். இந்த பக்கம்ன்றது என்ன? சதுரத்துடைய நல்லா கவனிங்க, பக்கம்னா மூளை விட்டு தெரிஞ்சால் கூட போடலாம். அப்போது ஆரம் தெரிஞ்சால் போதும் இல்லையா? வட்டத்துடைய பரப்பு என்ன? πr ஸ்கொயர் ஈக்குவல் டு 110. பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆர் எவ்வளோ தெரியாது? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 110. இங்கே பாருங்கள், 2 11 22, 1 11 11, 2 2 I 2 10. அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 35. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? √35. சரி, 6 தெரிஞ்சு போச்சு. டிஓ டயகனல் வேல்யூ என்ன? 2 √35. அவ்வளோதாங்க. ஸோ இந்த வட்டத்துடைய விட்டம் தான் சதுரத்துடைய மூலை விட்டம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். இங்கே டி ஸ்கொயராக மாறும். இதை ஸ்கொயர் பண்ணால் 4 × 35. சரி, நமக்கு என்ன தேவை? சதுரத்துடைய பரப்பு ஏ ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 2a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × 35. இங்கே பாருங்கள், 1 2 2 2 4, 2 × 35 எவ்வளோ? 70. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் கற்றுக்குங்க சார். அடுத்தது, இதை கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். ஏ அலகுகள் பக்கமுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவானது. நல்லா கவனிக்கணும். ஏ அலகு பக்கமுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவானது ஏ அலகு அடிப்பக்கமுள்ள ஒரு சமபக்க முக்கோணம். இதுக்குள்ளே ஒரு சமபக்க முக்கோணத்தை எடுக்கிறேன். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவிற்கும் உள்ள சமம். நல்லா கவனிங்க. ஏ அலகு பக்கமுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவானது ஏ அலகுகள் அடிப்பக்கமுள்ள ஒரு முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமம் எனில் முக்கோணத்துடைய குத்து உயரம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இந்த சதுரத்துடைய பரப்பும் இந்த முக்கோணத்துடைய பரப்பும் சமம். சதுரத்துடைய பரப்பு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். முக்கோணத்துடைய பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப் பி இன்ட்டு ஹெச். பின்னு என்ன? அதே அடிப்பக்கம்னு கொடுத்துருக்கானா? அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், ஆஃப் பின்னா அதே ஏ தான், அடிப்பக்கம் பாருங்கள் அதே ஏ தான், ஹெச் மட்டும் தெரியாது. இங்கே பாருங்கள், இந்த ஏ கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 2 இங்கே வந்துடும். அப்போ 2a ஈக்குவல் டு ஹெச். அப்போ உயரம், குத்து உயரம், ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2a தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க.
கற்றுக்குங்க சார். சின்ன சின்ன விஷயம் தான். எதையுமே டேரெக்டாக இல்லை பாருங்கள். கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும். டிஎன்பிசி எதிர்பார்க்கறதே இதுதான். எதையுமே டேரெக்டாக போகிற மாதிரி கொடுக்க மாட்டானுங்க. ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் அடுத்தது 4√3ஐ மூலைவிட்டமாக கொண்ட ஒரு கனசதுரத்தின் கன அளவு யாது? கனசதுரத்தின் மூலைவிட்டம் ஃபார்முலா என்னென்னா √3a = 4√3. இதில் வந்து கன அளவுனா ஏ கியூப் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ இதுலேருந்து √3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏவோட வேல்யூ 4, ஏ கியூப் வால்யூம் வேணும்னா 4 கியூப் 64 ஆன்சர். எங்கே இருக்குது 64? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 12 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு. நல்லா கவனிக்கணும். ஒரு கியூபிக்கோட பக்கப்பரப்பு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4a² அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா பக்கப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 4 × 12 தானே? அப்போ 12². அப்போ 4 × 144. இதை பெருக்குங்க 576ன்னு கிடைச்சிரும். இங்கே சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர்² பரப்பளவு நிரப்புமாறு வைக்கப்படுகிறது. எனில் அந்த கம்பளத்தினுடைய பக்கம், இப்போ ஒரு பெட்ஷீட் இருக்குது, அதை பிரிக்கிறாங்க. பிரித்தா அது எவ்வளோ பரப்பு வருதா? இந்த பரப்பு வருதுன்றாங்க. அந்த பெட்ஷீட் வந்து சதுரமாக இருக்குதுன்றாங்க. புரியுதா இல்லையா? அப்போ அது பக்கம் எவ்வளோண்ணா? பரப்பு தானே. அப்போ a² = 1024னா ஏவோட வேல்யூ என்ன? இங்கே பாருங்கள், எதை ஸ்கொயர் பண்ணால் இது ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 2 பிரிக்கிறேன். 10க்கு கீழே இருக்கிற வர்க்கம் என்ன? 9. 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3. லாஸ்ட்டில் 4ன்னு முடியுது. அப்போ 1 2ன்னு இருக்கும், இல்லைனா 8ன்னு முடியும். அதுதானே? ஸோ 32 தான் இங்கே இருக்குது, 38 இருக்குது. பெருகி பாருங்கள். ஓகேவா? 32 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? கற்றுக்குங்க. அடுத்தது ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு கொடுத்துட்டாங்க. எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கனசதுரத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? 6a² = 726. ஓரார் 6. இங்கே பாருங்கள், 6a² = 726. இங்கே பாருங்கள், 5 11 6 66. 12 72. 12 72. ஓரார் 6. அப்போ a² வேல்யூ 121னா ஏவோட வேல்யூ என்ன? 11. என்ன கேட்குறாங்க? வால்யூம். வால்யூம் அப்படின்னா என்ன? ஏ கியூப். அப்போ 11 கியூப். 11 கியூப் என்ன? 1331. அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியினுடைய கொள்ளளவு 64,000 லிட்டர் நீர் கொள்ளும். எனில் அந்த தொட்டியத்தின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழத்தில் ஒரு பள்ளம் வெட்டுறோன்னா 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழத்தில் ஒரு பள்ளம் வெட்டுறோம். எவ்வளோ தண்ணி பிடிக்கும்? 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அப்போ இது லிட்டரை நான் என்ன பண்ணுறேன்? மீட்டர் கியூபாக மாற்றணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மீட்டர் கியூப்பில் கிடச்சிரும். அப்போ a³ = 64 மீட்டர் கியூப். அப்போ ஏவோட வேல்யூனா 64 ஸ்கொயர் தானே வரும். ஸ்கொயர் ரூட்டில் கியூப் ரூட், ஏன்னா a கியூப்னு இருக்குது. அப்போ 4 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துங்க சார். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த ஒரு கான்செப்ட் நல்லா கற்றுக்குங்க. 8th புக்கில் இந்த கான்செப்ட் இருக்கும். 8th புக்கு 9th புக்கு தெரியல, இந்த கான்செப்ட் இருக்கும். நல்லா கவனிங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் உள்ளே போட்டுலாம் கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த கான்செப்ட் கற்றுக்கினா டேரெக்டாக போடலாம். நல்லா கவனிங்க. ஏ அலகு பக்கம் உள்ள ஒரு சதுரம். இது உள்ளேருந்து நான் என்ன பண்ணுறேன்? ஒரு வட்டத்தை, பெரிய வட்டத்தை வெட்டி எடுக்கிறேன். ஓகேவா? அப்போ வட்டத்துடைய பக்கம் என்னன்னு, பரப்பளவு என்னன்னு கேட்பாங்க. மீதி உள்ள பகுதியில் பரப்பு என்னன்னு கேட்பாங்க. அப்போ இந்த வட்டத்துடைய பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11/14 a². எது? வட்டம். ஏன்னா இங்கே பாருங்கள், வட்டம் தானே அதிகமாக இருக்குது, அதனால் 11ன்னு போடுவோம். சரி, மீதி உள்ளது அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? மீதி உள்ளது அப்படின்னா 11ல் 14, 14ல் 11 போச்சு. மீதி எவ்வளோ? 4 இருக்குதா? 3 இருக்குது இல்லையா? 3/14 a². இதுதான் வந்து மீதி உள்ள பகுதி. இந்த 4 மூலையில் காரணம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14. ஓகேவா? மொத்தம் அதில் வட்டம் வந்து 11 மடங்காகவும் மீதி உள்ளது 3 மடங்காகவும் இருக்கும். பார்த்துங்க. அப்போ 11/14
ஏ ஸ்கொயர் ஆன்சர். ஏன்னா இந்த ஃபார்முலா பின்னாடி யூஸ் ஆகும், அந்த நேரத்துக்கு ஈஸியாக போடுவேன், கற்றுக்குங்க. அடுத்தது, ஒரு கனசதுரத்துடைய பக்கப்பரப்பு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் மொத்த பரப்பு காண்க. பக்கப்பரப்புனா என்ன? 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 600. ஒரு நாள் 4, 5 நாள் 60, ஒரு 0. இதுக்கு ஏ ஸ்கொயர் எடுத்து மறுபடியும் ஏ வேணும், நிறைய பேருக்கு ஸ்கொயர் ரூட் உட்காந்து கிடப்பான். தேவையே கிடையாது. நமக்கு என்ன தேவை? மொத்த பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. மொத்த பரப்பு அப்படின்னா 6a ஸ்கொயர். அப்போ 6 இன்ட்டு 150, 5 90, 900 ஆன்சர். எங்கே இருக்க? டி தான். நீங்கள் உட்காந்து இது ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும்னு வச்சுக்க டைம் போய்டும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. ஓகேவா? கற்றுக்குங்க சார், சின்ன சின்ன விஷயந்தான். அடுத்தது, ஒரு கனசதுரத்துடைய மொத்த புறப்பரப்பு 6a ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. மொத்தம் அப்படின்னாலும் 6a ஸ்கொயர் 486, ஓர் ஆர் 6, 8 ஆர் 48, ஓர் ஆர் 6. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 81னா ஏவோட வேல்யூ 9ன்னு வரும். என்ன கேட்குறாங்க? பக்கப்பரப்பு கேட்குறாங்க, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ 4a ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் வேல்யூனா 81, ஒரு நாள் 4, 8 நாள் 32. ஸோ பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, 2 கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதம் கொடுத்துட்டு புறப்பரப்பு, நான் என்ன சொன்னேன்? பக்கம் கொடுத்துட்டு பரப்புன்னு கேட்டாலே ஸ்கொயர் பண்ணிக்கணும்னு சொன்னோம்னா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4:9 தான் சரியானது. ஓகேவா? ரைட். அடுத்தது, இது ஒரு முக்கியமான கேள்விங்க. 216 கன அளவு கொண்ட பாருங்க, 2 கனசதுரம் ஒன்றோட ஒன்று பக்கவாட்டில் இணைக்கிறாங்க. இதோட வால்யூம் எவ்வளோன்னா ஏ கியூப் 216, இதோட வால்யூம் 216. நான் என்ன பண்ணுறேன்? இதுலேருந்து ஒரு பக்கம் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏவோட வேல்யூ நான் 216 கியூப் எடுத்து 6 தானே. அப்போ இதுவும் பக்கம் 6, இதுவும் பக்கம் 6. இரண்டுத்தையும் சேர்த்தா ஒரு கனச்செவ்வகமாக உருவாக்கப்படுகிறது. எனில் கனச்செவ்வகத்துடைய மொத்த பரப்பு காண்க அப்படின்னு. இதை நிறைய பேர் பெரிய கணக்காக போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்? ஒரு கனசதுரத்துடைய மொத்த பரப்பு எவ்வளோ? 6a ஸ்கொயர். இது ஒரு 6a ஸ்கொயர், இது 6a ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 12a ஸ்கொயர். சரி, ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுக்கும்போது இதில் இருக்கிற ஒரு பக்கமும் இதில் இருக்கிற ஒரு பக்கமும் இதில் இருக்கிற ஒரு பக்கம் மறைஞ்சு போதா? அப்போ -2a ஸ்கொயரை கழிச்சுக்கிறேன். 12ல் 2 போச்சுன்னா 10a ஸ்கொயர். 10 இன்ட்டு ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 6னா 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் 36, 10ல் பெருக்குனா ஒரு 0, 360 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான். ஓகேவா? கற்றுக்குங்க சார். அடுத்தது, இங்கே பாருங்கள், ஒரு சதுரங்க பலகையில் உள்ள மொத்தம் எத்தனை விதமான சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது ஒரு செஸ் போர்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி 8 வரும் பார்த்தீங்கன்னா, அதானே? ஓகேவா? அப்போ 8 வருதுன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் டாட் 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 ப்ளஸ் 8 ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6. அப்போது 8 இன்ட்டு 9 இன்ட்டு 9 8 17 பை 6. 2 3 6, 3 3 9, 1 2 2, 4 2 8. அப்போ 4 3 12 இன்ட்டு 17 பெருக்குனிங்கன்னா 204ன்னு ஆன்சர் கிடச்சிடும். எங்கே இருக்குது? டி தான். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது, 1 மீட்டர் விளிம்பு கொண்ட ஒரு கனசதுர பெட்டியில் 10 சென்டிமீட்டர் அளவு கொண்ட எத்தனை கனசதுரங்களை அடுக்கலாம்? இப்போ ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குங்க, கனசதுர பாக்ஸு. அதுக்குள்ளே சின்ன சின்ன பாக்ஸ் எத்தனை அடுக்கலான்னு கேட்குறாங்க. இது மாதிரி எண்ணிக்கைன்னு வேணும்னா என்ன வேணும்னா பெரிய கன அளவு, நல்லா புரிஞ்சுக்குங்க, பெரிய கன அளவு பை சிறிய கன அளவு. சிறிய கன அளவு, பெரிய கன அளவு பாருங்கள் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது சென்டிமீட்டரில் மாற்றிக்கலாமா? அப்போ 100 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். கன அளவு ஃபார்முலா என்ன? ஏ கியூப், பெரிய ஏ கியூப் சின்ன ஏ கியூப். அப்போ 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 டிவைட் சின்னது எவ்வளோ? 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10. ஒரு 0 2 0 3 0, ஒரு 0 2 0 3 0. அப்போ மீதி எவ்வளோ பாருங்கள்? ஒரு 100 இருக்குது, அண்ணா ஒரு 0 இருக்குதா? 1000. அப்போ ஆன்சர் என்னென்னா பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு கனசதுரத்தின் ஒரு பக்கத்தினுடைய சுற்றளவுன்னு கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு கனசதுரத்தில் சுற்றளவு, சதுரம்னாலும் கனசதுரம் சுற்றளவு 1 தான் சொன்னேன். அப்போது 4a வேல்யூ 20. ஏன்னா சுற்றளவுன்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒரு நாள் 4, 5 நாள் 20. அப்போ பக்கம் எவ்வளோ? 5. அப்போ கன அளவுன்னா என்ன?
ஏ கியூப். ஏன்னா கன அளவு தானே கேட்குறாங்க. அப்போ 5 கியூப். 5 கியூப் வேல்யூன்னு 125 ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது அடுத்து பாருங்க, ஒரு சதுரங்க அட்டையில் 64 சம சதுரங்கள் உள்ளன. ஒரு செஸ் போர்டு இருக்குல்ல சார், அந்த செஸ் போர்டில் சின்ன சின்ன பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் மொத்தம் எத்தனை இருக்கும்? 64 இருக்கும். ஒவ்வொரு சதுரத்துடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 6.25ன்னு சொல்லிட்டாங்க. அதானே? அப்போ அட்டையில் சுற்றிலும் 2 மீட்டர் சென்டிமீட்டர் அளவுக்கு கரை ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்போ செஸ் போர்டு இருக்குன்னா ஓரத்தில் என்ன இருக்கும்? ஒரு பார்டர் இருக்கும் இல்லையா? அது எவ்வளோ இருக்கான்? 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனில் சதுரங்க அட்டையினுடைய பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒரு சின்ன சதுரத்துடைய பரப்பு எவ்வளோ? 6.25 சதுர சென்டிமீட்டரா? மொத்தம் 64. அப்போ 6.25 இன்ட்டு 64ஆல் பெருக்கிறேன். பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 400 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இது மொத்தம் பெருக்கிட்டு 2 சார்ந்த தள்ளுப்பு வச்சா 400ன்னு கிடச்சிரும். இது அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ? 400. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 20. அப்போது அந்த பார்டர் இல்லாமல் உள்ளே இருக்கிற சதுரம் எவ்வளோ? 20 சென்டிமீட்டர். இப்போ பார்டர்னு கேட்குறாங்க இல்லையா? பார்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்துக்கோ. இந்த ஒரு பக்கத்தை எடுத்துக்கலாமா? பெரியா இந்த பக்கம் தெரிஞ்சால் நான் சுற்றளவு சொல்லிடலாமா? ஸோ இந்த பக்கம்னா என்ன? உள்ள 20, இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 2. அப்போ +4 24 ஆன்சர். 24 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். கற்றுக்குங்க சார். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார் இது. அடுத்தது 40 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு உலோகத்தட்டில், ஓகேவா, 1 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 70 வட்டத்துளைகள் இடப்பட்டு ஒரு கால்வாய் மூடி செய்யப்படுகிறது எனில் அந்த மூடியினுடைய பரப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கேள்வி நல்லா கவனிங்க. ஒரு சதுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதாங்க? ஒரு உலோகத்தகட்டில் 1 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டத்துளை எடுக்கிறாங்க. 70 வட்டத்துளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது மாதிரி 70 வட்டத்துளைகள் ஏற்பட்டு ஒரு கால்வாய் மூடி செய்யப்படுகிறது. இது நல்லா கவனிங்க. இது மாதிரி பாக்ஸை போட்டு ஒரு சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வெளியே எடுப்பாங்க இல்லையா? உள்ள ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி. ஓகேவா? எனில் அந்த மூடியினுடைய பரப்பை காணுங்க. இப்போ அந்த மூடியினுடைய பரப்பை காணுங்கன்னா அந்த உள்ள இருக்கிற வட்டத்துடைய பரப்பெல்லாம் நம்ம கழிச்சு எத்தணும் இல்லையா? எத்தனை? 70 பரப்பு. முதல்ல இந்த சதுரத்துடைய பரப்பு கண்டுபிடிச்சிக்கலாமா? சதுரத்துடைய பரப்புனா 40 ஸ்கொயர் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் இல்லையா? 4 16 2 0. இது சதுரத்துடைய பரப்பு. நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன வட்டம் மொத்தம் எத்தனை இருக்குது? 70 இருக்குது. ஓகேவா? ஆரம் எவ்வளோ? 1 சென்டிமீட்டர். அப்போ 22/7 இன்ட்டு 1 இன்ட்டு 1. இங்கே பாருங்கள், 1 7 10 70. 10 இன்ட்டு 20 220. இங்கே பாருங்கள், கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், 1 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள அப்படின்னு தானே சொல்கிறான். அப்போ ஆரம் எவ்வளோ? 1/2. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 2 2. ஏன்னா ஆரம்னு கொடுத்துருந்தா டேரெக்டாக 1 இன்ட்டு 1ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் விட்டம்னா அதில் பாதி எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ 1/2ன்னு போகிறேன். இது பாருங்கள், 4 2 11 2 22. 4 2 I 2 10. 11 5 55. அவ்வளோதான் சார். 55 கழிக்கணுங்க. சதுரத்துடைய பரப்பு 1600. எங்கே அதோ பார்த்தோம் இல்லையா? அது இந்த மொத்த சதுரம். உள்ள இருக்கிற சின்ன சின்ன வட்ட பரப்புலாம் கழிச்சா எவ்வளோ வரும்? 55. இதை கழிங்க, 1545. பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், 250 மீட்டர் பக்கமுள்ள ஒரு சதுர வடிவ பூங்காவிற்கு வேலி அமைக்க மீட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் செய்தால் வேலி அமைப்பிற்கு, வேலி அப்படின்னா பென்சிங், அப்போ சுற்றளவு பெரிமீட்டரை பேஸ் பண்ணணும். அதானே? சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4A. 4 இன்ட்டு 250. 4 250 எவ்வளோ? 1000. அதை அமௌண்ட்டுன்ற ஒரு சதுர மீட்டருக்கு 20. 20ஆல் பெருக்கிறேன். அப்போ ஆன்சர் என்ன? 20,000 ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ டி தான் சரியான ஆன்சர். கற்றுக்குங்க சார். சின்ன சின்ன விஷயம் தாங்க அதெல்லாம். அடுத்தது
20 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுர உருவத்திலிருந்து எத்தனை 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட சிறு சிறு சதுரங்களை உருவாக்கலாம்? அப்போது எண்ணிக்கை n வேணா நான் தான் சொன்னேன், பெரிய கன அளவு டிவைட் பை சிறிய கன அளவு. பெரிய கன அளவு பக்கம்னா 20 × 20 × 20 ஏன்னா a கியூப். சிறிய கன அளவுன்னா என்ன? 5 × 5 × 5. இங்கே பாருங்கள், 1 5 5 4 5 20, 1 5 5 4 5 20, 1 5 5 4 5 20, 4 16, 16 நாள் 64 ஆன்சர். எங்கே? பி தான், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி பாருங்க. 2πr சுற்றளவு கொண்ட ஒரு வட்டத்தின் பரப்பும் ஒரு சதுரத்தின் பரப்பும் சமம் எனில் சதுரத்தோட சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்றாங்க. 2πr சுற்றளவு கொண்ட வட்டத்தின் பரப்பு. அப்போ 2πrனா ஃபார்முலா அப்படியே கொடுத்துட்டான். அப்போ ஆரம் எவ்வளோ? 6 தான். பரப்பு என்ன? πr². சதுரத்துல பரப்பு என்ன? a². அப்போ a² = πr². அப்போ ஏவோட வேல்யூ என்ன? பைக்கு ரூட் எடுக்க முடியாது, r² ரூட் எடுத்தால் வெறும் 6 தான். சுற்றளவுன்னு கேட்குறாங்க இல்லையா, பெரிமீட்டர் அப்படின்னு கேட்டால் 4a, 4 × 6 × √π. அவ்வளோதாங்க, 4 6 √π ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், 4 √πr. டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? கற்றுக்குங்க. அடுத்து இந்த கேள்வி ஆல்ரெடி பார்த்துட்டோம். 482 42 ஆன்சர். கற்றுக்குங்க சார். நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஒரு கனசதுர வடிவ நீர்த்தொட்டியோட கொள்ளளவு 27 லிட்டர், அதன் பக்கம் காண்க அப்படின்னு சொல்லி இது முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், அதே தான். ஓகேவா? 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆயிரத்தில் ஒரு பள்ளம் வெட்டுறேன்னா 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர், 1000 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அப்போ இந்த லிட்டரை 1000ஆல் டிவைட் பண்ணிட்டா நம்ம மீட்டர் கியூப்னு கிடைக்குமா? 1 2 3 1 2 3. அப்போ a³ = 27னா ஏவோட வேல்யூ என்ன? 3. ஓகேவா? எங்கே இருக்குது பாருங்கள், 3 மீட்டர். சென்டிமீட்டருக்குலாம் யோசிச்சிடக்கூடாது. ஸோ தெளிவாக தப்பு இல்லாமல் போடணும், கற்றுக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த கேள்வி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு கனசதுரத்தில் வலைபரப்பு கொடுத்துட்டாங்க. மொத்த வலைபரப்பு நல்லா கவனிக்கணும். மொத்த வலைபரப்பு மொத்தம் வலைபரப்புக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6a². மொத்த பரப்புன்னு கொடுத்துருக்கலாம், ஆனால் வலைபரப்புன்னு கொடுத்து குழப்பறான் பாருங்க. ஓகேவா? மொத்தம் அப்படின்னாது சுற்றி இருக்கிறது மொத்தம் 384. 1 6 6, 6 6 36, 4 6 24. அப்போ a² = 64னா ஏவோட வேல்யூ என்ன? 8. அவ்வளோதாங்க, பக்கம் கேட்குறாங்க, 8. முடிஞ்சு போச்சு. அடுத்தது இப்போ தான் சொல்ல போகிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. 14 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு 14 சென்டிமீட்டர் பக்கம். ஓகேவா? அந்த பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுக்கிறோம். இந்த வட்டத்துடைய பரப்பு நான் என்ன சொன்னேன்? வட்டம்னா பெரிய வட்டம்னா என்ன சொன்னேன்? 11/14 a² தான் வட்டத்துடைய பரப்பு அப்படின்னு சொன்னேன். இது உள்ள மீதி இருக்கிறது எவ்வளோன்னு சொன்னேன்? 3/14 a². இங்கே என்ன கேட்குறாங்க? மீதமுள்ள பகுதியுடைய பரப்பு தான் கேட்குறாங்க. இதே மிகப்பெரிய வட்டத்துடைய பரப்புன்னு கேட்டால் இது போடும். அப்போ மீதமுள்ள எவ்வளோ? 3/14 a². இங்கே பாருங்கள், 3/14 இன்ட்டு பக்கம் எவ்வளோ? 14. 14 × 14. ஏன் 2 வாட்டி போகிறோன்னா ஸ்கொயர். 14 14 கேன்சல் ஆகிடுச்சு. 14 3 42. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சில பேர் இதை பெரிய கணக்கெல்லாம் போட்டுவாங்க. பட் இந்த கான்செப்டை கற்றுக்குங்க, புக்கில் இருக்குது. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கும் போது உண்டாகும் புதிய கனச்செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பு காண்க. இது 6a², இதுவும் 6a². ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12a². ஆனால் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணும்போது இதில் இருக்கிற ஒரு பக்கமும் இதில் இருக்கிற ஒரு பக்கம் மாதிரி தான். அப்போ 2a² கழிக்கிறேன். அப்போ 10a² தான் சரியானது. அப்போ 10 போடுறேன். ஏவோட வேல்யூ என்ன? 5ஆ? 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. ஸோ 250 ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், சி தான். பார்த்துங்க. ஸோ ரிப்பீட்டடாக இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. 9th புக்கில் இருக்குது இந்த கான்செப்ட்டு, கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த கேள்வி ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். ஓகேவா? உள்வட்டம் மற்றும் வெளிவட்ட பரப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஆரம்பத்தில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் சார். இது 2024 கேட்டிருக்காங்க, 2011 to 19 கேட்டிருப்பாங்க, பார்த்துக்குங்க. இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். 2011 to 19 முன்னாடி நடத்தின பாருங்கள், அதுலேயும் இருக்குது. இப்பயும் கேட்டிருக்காங்க பாருங்கள், 24 ஆன்சர் வரும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி பாருங்கள்.
11√3 அடி நீளமுடைய மூலைவிட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு கொடுத்துட்டாங்க. கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. மூலைவிட்டம் நல்லா சொல்லுங்க. ஒரு கன சதுரத்துடைய மூலைவிட்டம் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா a√3 = 11√3. √3 கேன்சல் ஆகிடுச்சு. ஏவோட வேல்யூ 11னா வால்யூம் தானே கேட்குறாங்க, a³ அப்போ 11³ 11 × 11 × 11 3 வாட்டி பெருக்குங்க 1331. டி தான் சரியான ஆன்சர். கற்றுக்குங்க சார். அடுத்தது இங்கே பாருங்கள், 4 சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்துடைய மொத்த பரப்பு கணக்கு 3 ஜாயின் பண்ணணும் சார். அப்போ இது ஒரு 6a², இது ஒரு 6a², இது ஒரு 6a². 1 2 3 18a² மைனஸ் பாருங்கள், இதில் இருக்கிறது 1 இதில் இருக்கிறது 1 2 மறையுது, இதில் இருக்கிறது 1 இதில் 2 4 மறையுதுங்க. அப்போது 4a² கழிக்கிறேன். அப்போ 18ல் 4 போச்சுன்னா எவ்வளோ, 14a². அவ்வளோதாங்க. 14 × ஏவோட வேல்யூனா 16 ரெண்டுத்தையும் பெருக்குங்க 224ன்னு ஆன்சர் கிடச்சிரும் சார். ஓகேவா, எவ்வளோ சிம்பிளாக போட்ட பாருங்க. சில பேர் இதை செவ்வகமாக மீன் பண்ணி இந்த கனச்செவ்வகத்தோட ஃபார்முலா போட்டு LBHலாம் கண்டுபிடிச்சி பெரிய கணக்காக போடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாதுங்க, ஷார்ட்டாக யோசிக்கிறோம், பார்த்துக்குங்க. ஒரு கனசதுரத்தின் கன அளவிற்கும் கனசதுரத்துடைய கன அளவு என்ன, a³. அதன் உள்ளே நல்லா கவனிங்க, இந்த கனசதுரம் அதன் உள்ளே சரியாக பொருந்துகிற கோலத்தின் கன அளவு. இது உள்ள வந்து கோலத்திற்கு கன அளவு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4/3 πr³. இங்கே ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து பாதி தான் ஆரம், a/2 தான் ஆரம். புரியுதா, ஆரோட வேல்யூ அதில் இதை போடுங்க. a³ 4/3 π r என்ன, a/2 ஹோல் கியூப். இங்கே பாருங்கள் a³ இந்த 3 மேலே கொண்டு வந்துடுறேன், 4 πன்னு வரும். இங்கே a³ இங்கே 2³ 8 8, ஒரு 4 4 2 4 8 2 மேலே கொண்டு வந்துருங்க. அப்போ 6 a³ கேன்சல் ஆகிடுச்சு. 6:π எங்கே இருக்குது பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, கற்றுக்குங்க சார். ஸோ சதுரம் தொடர்பாக ஒரு 50 மேலே இருக்குது, 55 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்குது, அதை தான் போட்டுட்ருக்கேன். அடுத்தது 6 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கோலத்துடைய பரப்பு காண்க. இது எவ்வளோ பக்கம், 6. அப்போ விட்டம் வந்து d = 6. அப்போ ஆரம் எவ்வளோ, அதில் பாதி 3. ஓகேவா, அப்போ கோலத்துடைய பரப்பு ஃபார்முலா என்ன, 4/3 πr³. இதுன்னு கோலத்துடைய பரப்பு. அவ்வளோதாங்க, 4/3 போட்டேன், பையோட வேல்யூ 22/7ன்னு போட்டேன். 6 எவ்வளோ, 3 × 3 × 3. இங்கே பாருங்கள் 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா, மேலே இருக்க மொத்தம் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்ன வருது பாருங்கள், இங்கே பாருங்கள் 88 88 × 29 9/7. இதை பெருக்குனீங்கன்னா 792/7ன்னு வரும். சுருக்குனீங்கன்னா 113.14ன்னு கிடச்சிரும். எங்கே இருக்குது பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது அவ்வளோதான் சார். ஓகேவா, ஸோ ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன். தெளிவாக தப்பு இல்லாமல் பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து செவ்வகம், முக்கோணம், வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2Dயே முடிச்சிடலாம். ஓகேவா, தேங்க்யூ.